بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العظيم وصدق رسوله الكريم. قال النبي صلى الله عليه وسلم: ولا عاد ولا طيرة ولا هامة ولا سفر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கு ஒரு மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு சென்ற வாரம் இந்த சஃபருடைய மாதம் அஸ்ஸஃபருல் முஸஃபர், சஃபருடைய மாதம் இருக்கிறது, அது வெற்றியுடைய மாதம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் அதை ஒரு நஹூசத், அதாவது ஒரு மக்கள் இதை ஒரு பீடையின் மாதமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பற்றி நாம் பேசினோம். அதாவது ஒலா ஆத, தொற்று வியாதிகள் கிடையாது, ஒலா தியரத, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதாக பார்க்கிறோம் அல்லவா. இந்த மாதிரி நல்ல காலங்கள் கெட்ட காலங்கள் என்பதாக பார்ப்பது என்ற, யாராவது குறுக்கே சென்று விட்டால், பூனை குறுக்கே ஓடிவிட்டால், இப்படி ஏதேனும் ஒரு சத்தம் கேட்டு விட்டால் மனிதன் இது கெட்ட சத்தம், இப்போ நல்ல சவனம் கெட்ட சவனம் போகக்கூடாது வரக்கூடாது என்பதாக நினைத்து வருகிறான். இதுவும் இஸ்லாத்திலே கிடையாது, இஸ்லாமிய அகீதாவிலே கிடையாது. ஒலா ஹாமத, ஆந்தை வீட்டிலே உட்காருவது கூறுவது, இதுவும் கிடையாது. அதே மாதிரி வலா சஃபர, சஃபருடைய மாதத்திலேயும் எந்த விதமான பீடையும் கிடையாது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய ஹதீஸ், இதனுடைய விளக்கங்களை சென்ற வாரம் நாம் தெளிவாக பேசுவோம். அதே போன்று ஈமானுடைய முஃபஸ்ஸலுடைய விஷயத்தை பற்றியும் சொன்னோம். 7 விஷயங்களை சொன்னோம் சென்ற வாரத்தில். ஒரு முஃமினுடைய அகீதா, அவருடைய கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருவன் முஃமின் என்று சொன்னால் அவன் இந்த 7 விஷயத்தில் முழுமையாக அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். இதில் ஒரு விஷயத்தில் அவன் நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் அவனுடைய ஈமான் முழுமையடையாது. அதில் 7 விஷயம் என்ன சொன்னோம்? அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், கிதாபை, அல்லாஹுடைய குர்ஆன், இதற்கு முன்னால் வந்த கிதாபுகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை கொண்டு நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், 5வதாக ஆகிரத்துடைய விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். அதே போன்று கலாக்கதர் என்று சொன்னால் என்ன? அல்லாஹுடைய முடிவுகள். அல்லாஹுடைய முடிவு என்று சொன்னால் என்ன? நன்மை தீமை, இது இரண்டுமே அல்லாஹுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதாக நமக்கு 6வதாக. 7வதாக என்ன விஷயம்? ஒல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் நாம் அனைவரும் எழுப்பப்படுவோம் என்ற இந்த விஷயம். இந்த 7 விஷயத்தில் ஒரு விஷயத்திலே நாம் நம்பிக்கை குறைவதாலும் சரி, ஈமான் பூர்த்தியாகும். இதற்கு பேர் தான் ஈமான் முஃபஸ்ஸல். இந்த 7 விஷயத்தில் முதலாவது விஷயம் என்ன? அதை பற்றி தான் என்று பேச போகிறோம். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் நம்பிக்கை வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இந்த 7 விஷயங்களையும் தலைப்பாக வைத்து நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இதில் முதலாவது தலைப்பு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்குதல். ஒரு ஈமான்தாருடைய முதல் நம்பிக்கை என்ன இருக்கும்? அதுக்கு பேர் தான் ஈமான்தார். இவர் ஈமான்தாரின்னு எப்படி சொல்கிறாங்க? வெறும் தாடி வச்சிருக்கிறாரு, வெறும் தொப்பி வச்சிருக்கிறாரு, வெறும் ஜுப்பா போட்டிருக்கிறாரு, ஈமானுடைய தோற்றம் இருக்குது, இது மட்டும் இவருடைய ஈமான்தாருடைய அடையாளம் ஆயிருமா? அவர் கொள்கை ரீதியாக அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான்: ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீ ஒரு விஷயத்தை முடிவு செய்வாய் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் அதிகம் பிரியம் வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவன் மீது பிரியப்படுவார். வீட்டினர்லாம் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய
அத்தா நமக்கு எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறான். அத்தா நமக்கு எதை வேணாலும் நம்ம செய்வார், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வார். ஒரு மனைவி நினைக்கிறார் தன்னுடைய கணவன் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து விடுவான் என்பதாக நினைக்கிறான், நம்பிக்கை வைக்கிறாள். உடனே என்ன ஆகுது, அந்த கணவனுக்கு தன்னுடைய பிள்ளை மனைவியின் மீது, அந்த தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது என்ன அன்பு வருகிறது. அவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பகரமாக இவருக்கு என்ன வருது, அவர்கள் மீது நம்பிக்கை வருகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ ஒரு காரியத்தை முடிவு செய்வாய் என்று சொன்னால் என் மீது நம்பிக்கை வை. நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கிறான். நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் 2 விதமான முறையில் அல்லாஹ்வின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். முதலாவது என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை செய்கிறார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு விஷயத்தை ஆரம்பம் செய்து அதனுடைய முயற்சிகள் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்து விடுகிறார். முயற்சியை செய்துட்டு இறுதியாக என்ன செய்கிறாரு, அல்லாஹ் மீது அல்லாஹ் என்னால் ஆண்டவனுக்கும் இந்த வேலையை நான் செய்து விட்டேன், மேலும் இதை முழுமைப்படுத்தி கொடுப்பது, வெற்றியாக்கி கொடுப்பது உன்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. நான் உண்மையிலே நம்பிக்கை எந்த நேரத்திலேயோ எந்த காலத்திலேயோ நான் இந்த நேரத்தில் செஞ்சேன், இந்த நாளில் செஞ்சேன் நல்ல நாள், இதனால் எனக்கு வெற்றி கிடைச்சோம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதே நேரத்தில் நான் இப்படி செய்து விட்டேனே, எனக்கு இதன் மூலமாக இந்த நேரத்தில் ஆரம்பித்து விட்டேனே, இந்த சபருடைய மாதத்தில் ஆரம்பித்து விட்டேனே, இன்று செவ்வாய்க்கிழமை இன்று ஆரம்பித்து விட்டேனே, இன்றைக்கி பூனை குறுக்க போயிருச்சு, இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டு வச்சுட்டேனே, அதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுவும் ஒரு குஃப்ருடைய அலாமத்து அடையாளம் தான். அப்போ ஒரு விஷயத்தை செய்து முடித்ததற்கு பின்னால் என்ன செய்யணும், யா அல்லாஹ் இதில் எனக்கு வெற்றியை கொடு, இதில் எனக்கு நன்மை கொடு என்பதாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது. இரண்டாவதாக என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மால் முடிந்தாலும் சரி நம்மளால் முடியாவிட்டாலும் சரி, நம்மளால் முடியுது ஒரு சில விஷயங்களுக்கு முயற்சி செய்வோம், அப்போ என்ன ஆகும், அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சுருவோம். ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளால் செய்யவே முடியாது, அதை பற்றி நாம் சிந்திக்கவே முடியாது, என்னால் செய்ய முடியலை, என்னால் சிந்திக்க முடியலை, அதனால் நான் இதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுவும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை குறைவு தான். நம்மளால் செய்ய முடியாட்டி என்ன, ரப்பு இருக்கிறானே செய்யக்கூடியவன். ஒரு மனிதன் என்னால் இதை செய்ய முடியாது என்பதற்காக வேண்டியே அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார். என்னால் இதை செய்ய முடியும் என்று செய்யக்கூடிய என்னால் இதை முடியும் என்று நினைத்துவிட்டு அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்களை விட என்னால் இதை செய்ய முடியாது, இது நம்முடைய கையிலே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி விலகி கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறார். அப்போ கண்ணியத்துக்கு அல்லாஹ் முடியாதுங்களே, அப்பொழுது நம்மால் முடியாத விஷயத்தை என்ன செய்யணும், என்னுடைய ரப்பு நினைத்தால் அதை ஆக்கி கொடுத்து விடுவான். அல்லாஹ் டெய்லி யாசின் ஓதும், டெய்லி ஃபஜ்ருக்கு முன்னாடி யாசின் ஓதுவதற்காக வேண்டி எத்தனையோ ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறான். ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னாடி நீ யாசின் ஓதுப்பா, அதில் உனக்கு வீட்டில் பரக்கத்து இருக்குது என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல்ல அதுக்கு நாங்கள்லாம் ஃபஜ்ரு தொழுகணும் ஃபஜ்ருன்னு நீங்கள் கேட்கலாம், அது உண்மையான விஷயந்தான். அது கண்டிப்பாக இன்ஷால்ல தொழுக, ஃபஜ்ருக்கு முன்னாடி ஓதுங்க. அதே நேரத்தில் கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடையார்களே, அது ஒவ்வொரு வாக்கியங்களையும் நாம் விளங்கணும். வெறும் யாசினை ஓதுறோம் அப்படியே ஓதிக்கிட்டே போகிறோன்ட்டு இல்லை, அது ஒரு நாளைக்கு தமிழில் எடுத்து ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான், வெறும் பறக்கத்துக்காக வேண்டி ஓதிக்கிட்டே போனால் அதில் என்ன ரப்பு சொல்லியிருக்கான்னு விளங்க வேணாமா? எவ்வளவோ விஷயங்களை இதில் சொல்லியிருக்கிறான். அதில் இறுதியாக ஒரு ஆயத்திலே, கடைசி ஆயத்திலே ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லியிருக்கிறான், ஃபஇன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன், அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவன் ஒரு விஷயத்தை நாடுவான் என்று சொன்னால் ஃபயகுலு லஹு, அந்த விஷயத்துக்கு சொல்லுவான் குன், ஆவு என்பதாக சொல்லுவான், ஃபயகுன், ஆகிவிடும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அவனுடைய வல்லமை பற்றி சொல்லிவிட்டான். அப்போ நாம் எதற்கு இது என்னால் முடியுமா என்னால் முடியாதா என்பதை சிந்திக்க வேண்டும். மனிதன் எப்போவுமே தன்னை முழுமையாக நம்புவது கிடையாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாருமே எல்லாம் நினைக்கிறதுன்னு சொன்னால் எல்லாருமே எனக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும், எல்லாருமே எனக்கு எல்லா விஷயமும் முடியாது, அப்போ எனக்கு ஒரு பேக்ரவுண்டு இருந்துச்சுன்னா
அதை வைத்து நான் சாதித்து கொள்வேன் என்பதாக நினைக்கிறார். நமக்கு பேக்ரவுண்ட் என்ன? நான் எப்பயுமே இதையும் சொல்கிறது, நமக்கு பேக்ரவுண்டு கிடையாது. நமக்கு ஒன்லி ஃப்ரண்ட் ரவுண்டு தான். ஃப்ரண்ட் ரவுண்டில் யார் இருக்கா? அல்லாஹ் ரசூல், 2 பேர் மட்டும்தான். என்னுடைய அல்லாஹ்வால முடியும். என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை என்னுடைய ரப்பு ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். அது மலை போன்று இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு மத்தியிலே அது மிகவும் லேசு, மிகவும் சாதாரண விஷயம். நமக்குத்தான் அது பெருசாக இருக்கும். நம்முடைய கஷ்டம் நமக்குத்தான் சிரமம், நமக்குத்தான் பெரிது, அல்லாஹ்வுக்கு பெரிதல்ல. அதாவது அல்லாஹ் ஒரு விஷயத்தை நான் சொல்லி, மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு விளங்கி கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே ஒரு மிருகத்தை அனுப்புவான். மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு மிருகத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அந்த மிருகம் என்ன செய்வா? இந்த 7 வானம் 7 பூமி இதில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் அப்படியே சுருட்டி தன்னுடைய வாயில போட்டுக்கும். எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கும்! 7 வானம் 7 பூமி, இதெல்லாம் எவ்வளோ பெருசு! நம்ம ஒரு வானத்தை தான் பார்க்குறோம், ஒரு பூமியை தான் பார்க்குறோம். இன்னும் 6 இருக்குது, இன்னும் 6 வானம் 6 பூமி இருக்குது. அதை அனைத்தையும் சுருட்டி வாயில் போட்டுச்சுன்னா ஒரு ஓரத்தில் இருக்கும். அப்போ அந்த மிருகம் எவ்வளோ பெரிதாக இருக்கும்! அப்போ அந்த மலக்கு கேட்குறாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இந்த மிருகம் இது மாதிரி எத்தனை மிருகம் என்னிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பல மிருகங்கள் இருக்குன்றான் அல்லாஹ் தஆலா இது மாதிரி. அப்போ மலக்கு கேட்குறாங்க, இத்தனை மிருகம் எங்கே வச்சுருக்க? இந்த உலகமே இவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். இதில் ஒரு மிருகமே பூரா வானம் எல்லாத்தையும் சுருட்டி வாயில் போட்டுருது. அல்லாஹ் பலது இருக்குன்றான். அதற்கப்புறம் இது இத்தனையும் எங்கே இருக்குது என்பதாக கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய மைதானத்தில் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த மைதானம் எவ்வளோ பெருசு! அப்போ மறுபடியும் கேட்குறாங்க, அந்த மைதானம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது என்னுடைய இல்முல இருக்குது அப்படின்றான். அல்லாஹுடைய இல்முல இருக்குகிறது. அது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு மிகவும் லேசான விஷயம். அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்முடைய சிரமமாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல ஒரு விஷயத்தை முடிவு செய்தாலும் சரி, அல்லது கெட்ட ஒரு விஷயத்திலிருந்து நாம் பாதுகாவல் திட்ட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கணும். அல்லாஹ் அதை தீர்த்து கொடுத்து இருக்கிறான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், இதா அஸம்த, நீ ஒரு விஷயத்தை எண்ணுவா என்று சொன்னால், அஸம் என்று சொன்னால் மனதிலே எண்ணக்கூடியது, ஒரு விஷயத்தை செய்கிறதில்லை. அரபி வார்த்தையிலே அஸம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறது, செய்கிறது இது இல்லை, மனசில் என்றார், இதை செய்யணும் என்பதை என்றார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா மனசில் எண்ணும் போதே அல்லாஹ் மீது நம்பிக்கை வை. நீ உன் மீது அல்லாஹ் பிரியப்பட்டுட்டான்னு சொன்னால் உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஃபினிஷ். அப்போ அல்லாஹ்வுக்கு மாறாக எந்த வஸ்துக்களின் மீது நம்பிக்கை வைத்தாலும், நபியாக இருந்தாலும் சரி, அதற்குரிய தண்டனையை பெற்றுத்தான் ஆகும். நபியாக இருந்தாலும், உதாரணமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு நபி அவர்களை நாம் அவருடைய சம்பவத்தை எடுத்துக்கிறோம்னு சொன்னால், அவர் மக்களுக்கு அல்லாஹ் ஒருவன் என்ற ஈமானை பற்றி எடுத்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் மீது மக்கள் வெறுப்பு கொண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி துரத்தி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் ஒருவனை நீங்கள் நம்புங்கள் நம்புங்கள் என்பதாகத்தான் அனைத்து நபிமார்களும் சொன்னார்கள். இந்த ஒரே வார்த்தைக்காக வேண்டி நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் விரட்டி செல்கிறார்கள் கொலை செய்வதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மைதானம், எங்கேயுமே அங்கு சென்று ஒளிவதற்குரிய அவருக்குரிய இடம் இல்லை. அங்கு நேராக செல்லும் பொழுது ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்து பக்கத்தில் ஒளிந்து விடலாம் என்று போகிறார்கள். அந்த ஒரு மரத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ உடனே அந்த மரத்தில் சொல்கிறாங்க, மரமே என்னை காப்பாற்று என்பதாக. அந்த மரம் என்ன செய்யுது? அப்படியே பிளக்கிறது, இரண்டாக பிளந்து இடம் விடுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே சென்று விடுகிறார்கள். உள்ளே சென்று மறைந்து விடுகிறார்கள். அங்கு தேடி வந்த அனைத்து மக்களும் அவர்களை சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள். எங்கும் உள்ள ஒரே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்திலே போய் அதையும் சுற்றுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு சட்டையுடைய ஒரு கை மட்டும், ஒரு கை துணி மட்டும் லேசாக வெளியில் தெரியுது. அதை பார்த்து முடிவு செய்து விடுகிறார்கள், இவர்கள் இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
உடனே என்ன செய்யறாங்கன்னா ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்து மரத்தை இரண்டாக மேலிருந்து அறுக்கிறாங்க. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் அந்த ரம்பம் வரும் பொழுது, அவர்களை தீண்டும் பொழுது, யா அல்லாஹ், என்னுடைய விஷயத்தில் என்ன நடக்குகிறது, நான் ஒரு நபியாக இருக்கிறேனே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஜக்கரியாவே, நீ ஒரு நபியாக இருக்கிறாய், ஆனால் நீ இந்த மரத்திடத்திலே சென்று உதவி கேட்டாய். என்னை காப்பாற்று என்பதாக யாரிடத்துல கேட்ட? இந்த மரத்தில் கேட்ட. அதனால் இந்த மரம் இவ்வளவுதான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுச்சு. என்னிடத்துல கேட்டிருந்தா நான் உன்னை காப்பாற்றி இருப்பேன். அப்ப இந்த வழியை நீ பொறுத்து கொண்டுதான் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னா உன்னுடைய நபி பட்டத்தை நான் பிடுங்கி விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னார். இரண்டாக அவர்கள் அறுக்கப்பட்டு போட்டானார். ஒரு நபியுடைய, அல்லாஹ்வுடைய நேசருடைய ஒரு சிறிய ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை சற்று குறைவானதின் காரணமாக, இல்லாமல் இல்லை, அந்த நேரத்திலே பதட்டத்திலே அவர்கள் சொல்லிவிட்ட அந்த வார்த்தையின் காரணமாக அங்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று மனிதன் தன்னுடைய அகீதா என்ற பெயரிலே எவ்வளவு விஷயங்களிலே அல்லாஹ்வை மறந்து தன்னுடைய வியாபாரங்களிலே, தன்னுடைய தொழில்களிலே, சிறிய சிறிய விஷயங்களுக்காக வேண்டி அவன் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் மீது நம்பிக்கையை உடைத்து விடுகிறான் என்பதை சிந்தித்து பார்க்க. ஒரு நபியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாத விஷயத்திலே நம்பிக்கை வைத்தால் அங்கு தண்டிக்கப்படுகிறார்கள். இது போன்ற பல சம்பவங்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சினா மலைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். தன்னுடைய சஹாபாக்களை, தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு அவர்கள் தூர்சினா மலைக்கு அல்லாஹ்வை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் சென்று விட்டு, அது ஒரு பெரிய சம்பவம், அவர்கள் சென்று விட்டு வந்து விடுகிறார்கள். வந்து விட்டு பார்த்தால் அவர்களுடைய கூட்டம் அனைவரும் என்ன, அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக ஒரு மாட்டு கண்டுக்குட்டியை அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். செல்வதற்கு முன்னாக தன்னுடைய சிறிய தந்தையின்வான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இந்த என்னுடைய கூட்டத்தினை பார்த்துக்கொள், அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறான், நான் சென்று விட்டு வருகிறேன் என்பதாக ஒரு 40 மனிதர்களையும் அழைத்து விட்டு சென்று வந்தார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் நிலைமையை பார்த்து, யா அல்லாஹ், என்னுடைய மக்களை நான் எந்த ஒரு ஹிதாயத்திலே நான் வைத்து விட்டு சென்று விட்டேன், அந்த மனிதர்களை இப்படி அவர்கள் இவரெல்லாம் காஃபிராக ஆகிவிட்டார்களே. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் இருக்கிறார்களே, எவ்வளவு அல்லாஹ்வுடைய குதிரத்தை நேருக்கு நேர் பார்த்தாலும் சரி, அப்படியே அவர்கள் உடனே மாறு செய்து விடுவார்கள். எதை பார்க்கிறார்களோ அதன் மீது அவருடைய நம்பிக்கை போய்விடும். அவருடைய திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான், இது குல்தும் யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் ஃபஅഖதும் ஸாயிகத்து அன்தும் தன்துரூன். நாங்கள், ஓ மூசாவே, நாங்கள் அல்லாஹ்வை கண் கொண்டு நேராக பார்க்காத வரை நான் உன்னை ஈமான் கொள்ள மாட்டோம். உடனே எங்கள் அல்லாஹ்வை காமின்றான். இப்போ நம்ம அவனாச்சும் நீ அல்லாஹ்வை காமி அப்படின்னாச்சும் கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. என்னைக்காச்சும் ஒரு நம்ம அஜர்த்திட்ட போய் எந்த பள்ளியாசிலையாச்சும் போய் அஜர்த்த அல்லாஹ்வை பார்க்கணும் என்ன வழின்னாச்சும் கேட்டிருக்கோமா? அவனை நம்ம முட்டாள் பையன்னு சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட்டத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஜாஹில்கள், முட்டாள்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அவன் என்ன செஞ்சுருக்கான், நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கணுன்னு இருக்கான். இன்றைக்கி நம்ம அதை பார்க்கணுமோ கேட்கணுமோ எதுக்குமே நம்ம தயாராக இல்லை. அப்படி போனவங்க தான் அல்லாஹ்வை பார்க்குறதுக்காக 40 பேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாங்க. அது ஒரு சம்பவம். இங்கே வந்து பார்த்தா நிலைமை இந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் காஃபிராக ஒரு மாட்டு கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த மக்களை நான் எவ்வளவு நேர்வழியில் கொண்டாந்து நான் வச்சுருந்தேன், ஹிதாயத்தில் வச்சுருந்தேன், அவர்கள் உன்னை வணங்கி கொண்டிருந்தார்கள். உன்னை பார்ப்பதற்காக வேண்டித்தானே நான் வந்திருந்தேன், வேற எங்கேயும் நான் போகலையே. ஆனால் என்னுடைய கூட்டம் இங்கே வந்து ரிட்டர்ன் பார்த்தாக்கா அவர் பூரா ஒரு மாட்டு கண்டுக்குட்டியை வணங்கி கொண்டு இருக்கிறார்களே, இது என்ன அநியாயம் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே, நீ வந்து போகிறப்ப என்ன செஞ்சுட்டு வந்த, உன்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு இந்த கூட்டத்தை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போன, அவர் பார்த்துக்கிட்டு இந்த நிலைமை வந்துருச்சு. யா அல்லாஹ், உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னை நீ பார்த்துக்கொள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தால் நான் இவர்களை பாதுகாத்திருப்பேன். அப்போ ஒரு நபிமார்களுடைய ஒரு சின்ன வார்த்தையை கூட அல்லாஹ் பொருட்படுத்துவது கிடையாது. அல்லாஹ்விற்கு மாறாக, தௌஹீதுக்கு மாறாக வேற விஷயங்களிலே நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயத்திலே சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை விட்டு வைப்பது கிடையாது. இதே மாதிரியே இன்னொரு சம்பவம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில்
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் இரு மனிதர்கள் வருகிறார்கள். பார்ப்பதற்கு இரண்டு பேரும் ஒரே போன்று இருக்கிறார்கள், சற்றும் கூட முன்பின்னாக இல்லை. அவர்களை விசாரித்து பார்த்தால் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் இவர் என்னுடைய மகன், நான் இவருடைய அத்தா என்பது. அத்தா மகன் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியம், இப்படி இரண்டு பேரும் ஒரே ஜாடையில் இருக்கக்கூடிய அத்தா மகனை பார்த்ததில்லை. ட்வின்ஸு பிள்ளைகளை பார்த்துருப்போம், அவர்கள் கூட கொஞ்சம் முன்பின்ன இருக்கும். ஆனால் அத்தா மகன் வயதிலே கொஞ்சம் முன்பின்னா இருந்தாலும் கூட அதே மாதிரி இருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியம், என்ன இப்படி என்று கேட்கும் பொழுது அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, அமீருல் முஃமினீன், இதைவிட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி தனியாக இருக்கிறாள், அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். பிரசவ நேரத்தில் என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளையை யார் பாதுகாப்பது என்பதாக நான் நினைத்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை பாதுகாத்துக்கொள் என்பதாக நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு சென்றேன். சென்றுவிட்டு நான் வருவதற்கு ஒரு 4-5 மாதங்கள் காலதாமதம் ஆகிவிட்டது. நான் வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய வீட்டில் யாருமே இல்லை. கர்ப்பிணியாக இருந்த மனைவியும் இல்லை, குழந்தையும் இல்லை. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள், உன்னுடைய மனைவி அந்த பிரசவ காலத்தில் அந்த வலியின் காரணமாகவோ வேறு எதுவும் விஷயத்தின் காரணமாகவோ தெரியல, இறந்து விட்டிருந்தார்கள். கர்ப்பிணியாகவே இறந்திருந்தார்கள். அவர்கள் நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுதுதான் ஓரிரு வாரங்கள் ஆகிறது என்பதாக சொல்கிறார்கள். அப்போ இவர் வீட்டிலே இரவு நேரம் தூங்கி கொண்டு இருக்கிறார். தூக்கத்திலே இவருக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அவருக்கு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி என்னுடைய மனைவி மௌத்தாகிவிட்டார்கள் என்பதாக நினைத்து, சரி அங்கு அடக்கப்பட்ட இடம் எது என்பதாக அவர் விசாரித்து தேடி சென்று விடுகிறார். அவருடைய கபரஸ்தானுக்கு தேடி சென்று விட்டு அங்கு போனாலும் அந்த கபரை பார்த்த பிறகு அவருக்கு அதை திறந்து பார்க்க வேண்டும் என்ற உள்ளம் அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது வேறு வழி இல்லாமல் அவரை ஒரு விஷயம் தூண்டிக்கொண்டே இருப்பதின் காரணமாக அவர் கபரை ஓப்பன் செஞ்சு கபரிலே பார்த்தால் தன்னுடைய மனைவி அங்கு ஜனாசாவாக அங்கு படுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அந்த குழந்தை இருக்குதுல, வயிற்றில் இருந்த குழந்தை அந்த கபரிலே விளையாடி கொண்டு இருக்குது. உயிருடனே 2 வாரங்கள் 3 வாரங்கள் ஆகிவிட்டது. உயிரோடு அங்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உடனே தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு மாரிலே போட்டுக்கொண்டு கபரை மூடிவிட்டு வந்துவிட்டார். வந்துவிட்டு இது என்ன ஆச்சரியம் என்பதாக நினைத்து அவர் தூக்கத்திலே சிந்தனையிலே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கனவுல ஒரு சத்தம் வருகிறது. அதாவது, நீ உன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி உன்னுடைய மனைவியை நிறை மாத கர்ப்பிணியாக விட்டு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை நீ தான் பாதுகாக்க வேண்டும் என்பதாக நீ சொல்லிவிட்டு சென்றாய். அதனால் அவனுடைய குழந்தை அங்கு பாதுகாக்கப்பட்டது. மனைவி இறந்துட்டாங்க. 2-3 வாரங்களாக ஆனாலும் கூட அந்த கபரிலே இருந்து அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கையும் அளித்து மூடப்பட்ட கபரிலே பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கார். இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, நீ என்னுடைய மனைவி மகன் மக்களை 2ஐயும் பாதுகாத்து என்பதாக சொல்லியிருந்தால் உன்னுடைய மனைவியையும் நாம் பாதுகாத்திருப்போம். அவர் என்னுடைய குழந்தையை மட்டும் பாதுகாருங்க. குழந்தை யதார்த்தமாக குழந்தை தான் அந்த இடத்துல கர்ப்பிணியாக இருந்ததுனால என்னுடைய குழந்தையை பாதுகாத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டார். மனைவியுடைய வார்த்தை வந்திருந்தால் அங்கு மனைவியும் பாதுகாக்கப்பட்டது. அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். என்னுடைய அடியானிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய ரிஸ்கை அதிகப்படுத்திக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிடு, யா அல்லாஹ் என்னுடைய உடல் நலத்தை சரி செய்துவிடு. இப்படியாக அவனுடைய வாயிலிருந்து அவனுடைய உள்ளத்திலிருந்து வந்து விடுமா என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார்.
நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய செயலிலிருந்தோ யா அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தி செய், நம்முடைய ஹாஜத்துகளை எண்ணி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துவிடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறான். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய விஷயம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அவன் மீது அதை பொறுப்பாக அதை செயல்படுத்துவது அவனுடைய கடமையாக ஆக்கிக் கொள்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ஃபைதா அஸம்த, நீ ஒரு விஷயத்தை முடிவு செய்வாய் என்று சொன்னால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் அவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் பிரியப்படுகிறான். அப்படி இல்லை வேற விஷயங்கள் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபம் நம் மீது உண்டாகிறது. முதல்ல என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலிருந்து அவரை தூரமாக்கிறார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காத மக்களை அல்லாஹ் தூரமாக வைத்து விடுவான். முதல்ல எதிலிருந்து தூரமாக்குவான் தெரியுமா? தொழுகையிலிருந்து தான் தூரமாகும். நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் தொழுகைக்கு போகலை என்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு வியாபாரத்தின் மீது நம்பிக்கை, மனைவி மக்களை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை, என்னுடைய தேவையை நான் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை. அப்போ நீ என்னை விட்டு ஒதுங்கி விடு, முதல்ல என்னுடைய தொழுகையை விட்டு ஒதுங்கி விடு. தொழுகை தான் நம்மளை விட்டுருச்சு. என்னுடைய ஹஸரத் சொல்லுவாங்க, முஃப்தி அஷ்ரஃப் அலி சாஹிப், ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, நான் தொழுகையை விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அஹ்மத் நாலாய இங்கே வா, தகுதியற்றவனை இங்கே வா, நீ தொழுகையை விடலை, தொழுகை தான் உன்னை விட்டுருச்சு. தொழுகை என்ன செஞ்சு? உன்னை விட்டுருச்சு. அப்போ சிந்திச்சு பார்க்கணும், இன்னைக்கு நாம் தொழுகையை விட்டுட்டோமா அல்லது தொழுகை நம்மளை விட்டு விட்டதா என்பதாக சிந்திச்சு பார்க்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மீது எப்பொழுது நமக்கு நம்பிக்கை குறைந்து விடுகிறதோ அப்போ முதல் விஷயம் நம்மிடத்திலிருந்து தொழுகை தான் தூரமாகும், அப்புறம் எல்லாமே தூரமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.